சென்னை திருவல்லிக்கேணியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலில் யோக நரசிம்மர் சுவாமி, ஸ்ரீ வரதராஜ சுவாமி, குளக்கரை பக்த ஆஞ்சநேயர் சுவாமி, திருமழிசை ஆழ்வார் மற்றும் விமானங்களுக்கு இன்று மகா சம்ரோக்ஷனம் விமர்சையாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கூடி நின்று பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் பழமை வாய்ந்த திருக்கோவிலுமான அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீயோக நரசிம்மர், ஸ்ரீ வரதராஜ சுவாமி, திருமழிசை ஆழ்வார், கருடாழ்வார் மற்றும் குளக்கரை ஆஞ்சநேயர் ஆகிய சன்னதிகளும் அவற்றின் விமானங்களும் பின் கோபுர வாசல் விமானம், பாண்டி கோபுரம், நரசிம்மர் கல்யாண மண்டபம், நரசிம்மர் மண்டபத்தின் மேல்தளம், கீழ்த்தளங்கள், குளக்கரை ஆஞ்சநேயர் சன்னதி விமானம், அதனை சுற்றியுள்ள பகுதிகள், கோபுரங்கள் ஆகியவற்றிற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி மகா சம்ரோக்ஷனம் நடைபெற்றது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா சம்ரோக்ஷனம் செய்ய வேண்டும் என்ற ஆகம விதிப்படி சம்ரோக்ஷனத்திற்காக பாலாலயம் அமைக்கும் பணிகள் நடைபெற்றன. பின்னர் யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வந்தன. யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்த பின்னர் இன்று அங்கு வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் குடங்கள் ஆலயத்தை சுற்றிலும் வலமாக எடுத்து வரப்பட்டது. இதனையடுத்து காலை 10:30 மணி அளவில் புனித நீர் கோபுர கலசங்களின் மீது ஊற்றப்பட்டு மகா சம்ரோக்ஷனம் நடைபெற்றது. இந்த வைபவத்தை கோவிலை சுற்றிலும் திரளாக கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா முழக்கங்களுடன் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். சம்ரோக்ஷன புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது.